ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் நானா பாடேக்கர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, விசித்திரமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இது உண்மையா? பிலிம் செட்ல ஒரு சில தடவை நீங்க செவுத்து கூட எல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா? அதாவது ரிஹர்சலுக்கு ஆக்டர் வரலன்னா அதை செவுத்த பார்த்து தானே பேசி ஆகணும். அவங்க வரலன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃபேனை பார்த்தா ஃபேன் கூடவும் பேச ஆரம்பிச்சிருவீங்களாமே. நான் ஒரு ஆக்டர், எனக்கு ஃபேன் வேணுமா இல்லையா? நான் இன்னொன்னும் கேள்விப்பட்டேன், திரங்கால உங்களையும் ராஜ்குமார் சாரையும் ஒன்னாவே காஸ்ட் பண்ணிருந்தாங்களா? அது உண்மைதானா? அப்ப மக்கள் மெஹுல்குமார் கிட்ட கேட்டாங்களா, உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, ரெண்டு பைத்தியக்காரங்கள ஒன்னா போட்டிருக்கீங்க? அதாவது படத்தை முடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் ராஜ் சார் எவ்வளோ நல்ல மனுஷன்னா, அதாவது அவரை பத்தி மக்கள் வேற விதமா சொல்லுவாங்க. ஆனா அவர் எவ்வளோ நல்ல மனுஷன்னா, பிரமாதமான மனுஷன். அதாவது இதை கேட்டா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வீட்ல இருந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வருவார் அவரு. நானா இங்க வா, அங்க உட்காந்து சின்ன பசங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பாரு. அவர் ஒரு வித்தியாசமான ஆளு. அவரோட வெளி ரூபம் வேற, அப்புறம் உள்ளுக்குள்ள ரொம்ப வித்தியாசமானவர். வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அப்புறம் ஒரு காலத்துல நீங்க டான்ஸும் பண்ணீங்க, ரொம்ப விசித்திரமான ஒரு டான்ஸ். அதாவது எங்களுக்கு ஒரு டான்ஸ் டைரக்டர் இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, நானாஜி நீங்க இந்த ஸ்டெப் பண்ணணும், இப்படி பண்ணணும். நான் என்ன சொல்லுவேன்னா, பாருப்பா பாட்டு போடு, நான் ஆட ஆரம்பிக்கிறேன். ஒரு டேக்ல எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கோ, ஏன்னா மறுபடியும் என்னால அதே மாதிரி ஆட முடியாது. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உங்க மகன் ரொம்ப நல்ல டான்ஸர். ரொம்ப நல்லா ஆடுவான். மல்ஹார் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவான், ரொம்ப நல்லா ஆடுவான். என்னைக்காவது அவர்கிட்ட நீங்க ஸ்டெப்ஸ் ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? அவன் ரொம்ப வெயிட்டான பையன். அவன் என் கால் மேல விழுந்தான்னா என் கால் என்ன ஆகும் சொல்லுங்க? அவன் இப்போ ரொம்பவே வெயிட் ஆயிட்டான். அவன் ரொம்ப நல்ல பையன். ஃபியூச்சர்ல நல்ல ஃபிலிம்ஸ் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கான். நீங்க அவர்கிட்ட ஃபிலிம்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்க? நிறைய. அவன் ஃபிலிம்ஸ்ல என்சைக்ளோபீடியா. அவன் யாரு யார் கூட என்ன பண்ணாங்கன்னு அவனுக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். ஆனா நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, கருத்து சொல்றதுக்கு பதிலா நீ சுயமா பண்ணுன்னு வேலைய பண்ண ஆரம்பி. மக்களை உன்னோட வேலைக்கு கருத்து சொல்ல வையே. அதாவது நம்ம இங்க உக்காந்துகிட்டு இது கரெக்டு இது தப்புன்னு சொல்றது ரொம்பவே ஈஸியான வேலை. நம்மளே பண்ணாதான் எது தப்பு எது சரின்னு நமக்கு தெரிய வரும். மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? கேளுங்க. சார், என் பேரு அன்வேஷா. நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க இது வரைக்கும் நிறைய மூவிஸ்ல வேலை பார்த்திருக்கீங்க, அழகான ஆக்ட்ரஸ் கூட வேலை பார்த்திருக்கீங்க. அப்போ நீங்க யார் கூடயும் அட்ராக்ட் ஆகலையா? அத பத்தி சொல்லுங்க. எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு. அப்படி இல்லனா பர்టిక్యులரா ஒரு இல்ல, அவங்க ஆக்ட்ரஸ் என்ன ஒரே ஒரு கேக்குறாங்கன்னா, ஆளு. நீங்க யார் மேலுமே எந்த ஹீரோயின் மேலுமே அட்ராக்ட் ஆகலையான்னு. எல்லார்கிட்டயும் அட்ராக்ட் ஆன, அததான் அவங்க கிட்டயும் சொன்னேன். சொல்லுங்க சார். யார் மேலேயாவது கொஞ்சம் அதிக அட்ராக்ஷன் இருந்ததா? இல்ல, எல்லார் கூடயும் அதிகமா தான் ஆன, கம்மிலாம் இல்ல. சார், மறைக்காம சொல்லுங்க.